நேர்மை தவறாம இந்த தூய்மை பணியாளர் செஞ்ச செயலை தான் இப்ப பலரும் பாராட்டிட்டு வராங்க. திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் துரை. இவர் திருவாரூர் நகராட்சி தூய்மை பணியாளரா வேலை செஞ்சுட்டு வராரு. வழக்கம் போல இவர் காலையில தூய்மை பணியை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப கீழே ஒரு கவர் கிடந்திருக்கு. அதை பிரிச்சு பார்த்தப்போ அதுல வெறும் தங்கமும் வெள்ளியுமா இருந்திருக்கு. அதை பார்த்து இவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சா அதை நம்மளுக்கே சொந்தமாக்கிக்கணும் தான் நினைப்பாங்க. ஆனா இவர் அப்படி பண்ணாம அந்த நகையை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்காரு. அதை செக் பண்ணி பார்த்தப்போ 20 சவரன் நகையும் 1 கிலோ வெள்ளியும் அதுல இருந்திருக்கு. போலீஸ் விசாரணையில சென்னையில இருந்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில உள்ள சொந்தக்காரவங்க வீட்டு நிகழ்ச்சிக்காக ராதாகிருஷ்ணன் என்பவர் குடும்பத்தோட வந்திருக்காரு. அடுத்த மாசம் அவரோட பொண்ணுக்கு அங்க மேரேஜ் நடக்க இருந்ததுனால அந்த நகையை சொந்தக்காரங்க வீட்டுல கொடுத்துட்டு போலான்னு தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. கொண்டு வந்த இடத்துல அந்த நகையை ஆட்டோல போகும்போது தொலைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த நகையை தான் தூய்மை பணியாளரான துரை என்பவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருக்காரு. போலீஸும் அந்த நகையோட உரிமையாளர்கிட்ட பத்திரமா அந்த நகையை ஒப்படைச்சிருக்காங்க. நகை கிடைச்ச சந்தோஷத்துல அந்த குடும்பமே ஆனந்த கண்ணீர்ல கையெடுத்து கும்பிட்டு அவருக்கு நன்றிகளை தெரிவிச்சுட்டு போனாங்க. அந்த நகையை பத்திரமா கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்ச தூய்மை பணியாளரான துரை என்பவருக்கு போலீஸ் பொன்னாட போர்த்தி பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க.